ஓம் சாந்தி. மே 21, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரே ஒரு தந்தையின் மீது அன்பை கொண்டுள்ளீர்கள். தந்தை ஷரீரங்களுடன் அன்றி ஆத்மாக்கள் மீது அன்பை கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு கற்பித்துள்ளார். கேள்வி: எந்த முயற்சியை நீங்கள் செய்யும் பொழுது மாயை தடைகளை உருவாக்குகின்றாள்? மாயையை வெற்றி கொள்பவர் ஆகுவதற்கான வழிமுறை என்ன? பதில்: நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். அதனால் உங்கள் பாவங்கள் எரிக்கப்படுகின்றன. எனவே இந்த நினைவு செய்வதிலேயே மாயை உங்களுக்கு தடைகளை உருவாக்குகின்றாள். அதிபதியாகிய தந்தை உங்களுக்கு மாயையை வெற்றி கொள்வதற்கான வழிகளை காட்டுகின்றார். அந்த இனம் காணுதலுடன் அதிபதியை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்வதுடன் அதிக அளவு சேவையும் செய்வீர்கள். அப்பொழுது நீங்கள் மாயையை வெற்றி கொண்டவர்கள் ஆகுவீர்கள். பாடல்: எங்களை இந்த பாவ உலகிலிருந்து அகற்றி ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டதுடன் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். வெளி உலகில் உள்ள எவருக்கும் இதன் அர்த்தம் தெரியாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமாத்மாவான பரம தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தமது தந்தையாகிய பரமாத்மா தந்தையை ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள். உங்கள் அன்பு ஆத்மாக்களின் மீது அல்லது சரீரங்களின் மீதா உள்ளது? ஆத்மாக்களின் மீதே அன்பு கொண்டிருக்க வேண்டும் என தந்தை இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஷரீரங்கள் அழியக்கூடியவை. அன்பு ஆத்மாவிலேயே உள்ளது. இப்பொழுது உங்கள் அன்பானது பரமாத்மாவாகிய தந்தையுடன் இருக்க வேண்டுமே அன்றி ஷரீரங்களுடன் அல்ல என பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தர்மாத்மாக்கள் வாழும் உலகிற்கு தம்மை வந்து அழைத்து செல்லுமாறு ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை அழைக்கின்றனர். நீங்கள் பாவ ஆத்மாக்காக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது தர்மாத்மாக்கள் ஆகின்றீர்கள் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை உங்களை விவேகமான முறையில், அதாவது யுக்தியுடன் தர்மாத்மாக்கள் ஆக்குகின்றார். தந்தை தானே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இவற்றை கூறும் பொழுதே நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தூய தர்மாத்மாக்கள் ஆகின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்டு அனுபவமும் செய்கின்றீர்கள். யோக சக்தியின் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. கங்கைகளில் நீராடுவதன் மூலம் பாவங்கள் கழுவப்பட முடியாது. மக்கள் நீராடுவதற்காக கங்கைக்கு சென்று தங்கள் ஷரீரத்தை அந்த சேற்றில் பூசிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் பாவங்கள் அவ்வாறு செய்வதனால் கழுவப்பட முடியாது. யோக சக்தியின் மூலம் மட்டுமே ஆத்மாவின் பாவம் அகற்றப்படும். கலப்படம் அகற்றப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் எரிக்கப்படும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். அத்துடன் அந்த நம்பிக்கையையும் கொண்டுள்ளீர்கள். உங்களிடம் நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் நினைவை கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் இந்த முயற்சியை செய்யும் பொழுதே மாயை தடைகளை உருவாக்குகின்றாள். மாயை சக்தி வாய்ந்தவளாகி சக்தி வாய்ந்தவர்களுடன் மிக நன்றாக போராடுகின்றாள். அவள் பலவீனமானவர்களுடன் ஏன் போராட வேண்டும்? நீங்கள் மாயையை வென்றவர்களாகவும் உலகை வென்றவர்களாகவும் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது விழிப்புணர்வில் கொண்டிருக்க வேண்டும். மாயையை வெற்றி கொள்வதன் மூலம் உலகை வெற்றி கொள்ளுதல் என்பதன் உண்மையான அர்த்தத்தை வேறு எவரும் அறிய மாட்டார்கள். மாயையை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மாயையும் சக்தி வாய்ந்தவள் ஆவாள். குழந்தைகளாகிய நீங்கள் அதிபதியை கண்டு கொண்டுள்ளீர்கள். அரிதாகவே அந்த அதிபதியை எவரும் அறிந்து கொள்வதுடன் அதுவும் வரிசை கிரமமாகவே இடம் பெறுகிறது. அவரை அறிந்தவர்களிடம் அந்த சந்தோஷம் உள்ளது.
அவர்கள் தாமாகவே முயற்சி செய்வதுடன் அதிகளவு சேவையும் செய்கின்றனர். அநேக மக்கள் அமர்நாத்திற்கு செல்கின்றார்கள். இப்பொழுது மனிதர்கள் அனைவரும் எப்படி உலகில் அமைதி நிலவ முடியும் என்று கேட்கின்றனர். சத்யுகத்தில் எவ்வாறு அமைதியும் சந்தோஷமும் இருந்தன என்பதை இப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் காட்டுகின்றீர்கள். அங்கு முழு உலகிலும் அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அப்பொழுது அங்கு வேறெந்த சமயமும் இருக்கவில்லை. இவற்றுக்கு 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்யுகம் இருந்தது. உலகம் நிச்சயமாக சக்கரத்தை சுற்றி செல்ல வேண்டும். அது மிக தெளிவாக படங்களில் காட்டப்பட்டுள்ளது. முன்னைய சக்கரத்திலும் படங்கள் உருவாக்கப்பட்டன. அவை நாளுக்கு நாள் தொடர்ந்தும் சீரமைக்கப்படும். சில நேரங்களில் குழந்தைகள் படங்களுக்கு மேல் தேதிகள் போன்றவற்றை குறிப்பிட மறந்து விடுகின்றனர். லக்ஷ்மி நாராயணனின் படங்களின் மேல் நிச்சயமாக தேதிகள் போன்றவை குறிப்பிடப்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்பதும் இப்பொழுது மீண்டும் அவ்வாறு ஆகுவீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்கள் புத்திகளில் உள்ளது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையினால் ஞானத்தின் அதிகாரிகள் ஆக்கப்பட்டுள்ளீர்கள். பக்தி இப்பொழுது முடிவடைய உள்ளது. சத்திய திரேதா யுகங்களில் பக்தி இருக்க முடியாது. அதன் பின்னர் ஒவ்வொரு கல்பத்தின் அரைவாசிக்கும் பக்தி தொடர்கிறது. அதனை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மட்டுமே புரிந்து கொள்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. முழு நாடகமும் பாரத மக்களாகிய உங்களை பற்றியதாகும். 84 பிறவி சக்கரம் பாரதத்திற்கே உரியது. பாரதம் அனாதியான பூமி என்பதை முன்னர் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. லக்ஷ்மியும் நாராயணரும் தேவ தேவியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்தஸ்து மிக மேன்மையானதாக இருந்த போதிலும் இந்த கல்வி மிக இலகுவானது. நாங்கள் 84 பிறவி சக்கரத்தை முடித்த பின்னர் வீட்டிற்கு செல்வோம். நீங்கள் 84 பிறவி சக்கரத்தை பற்றி பேசும் பொழுது உங்கள் புத்தி மேல் நோக்கி செல்கிறது. நீங்கள் இப்பொழுது அஷரீரி உலகையும் சூட்சும உலகையும் பௌதீக உலகையும் நினைவு செய்கின்றீர்கள். முன்னர் சூட்சும உலகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. அசைவுகளின் மூலம் அசையும் உலகில் எவ்வாறு ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்வது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். முன்னர் அசையும் படங்கள் எடுக்கப்பட்டன. மௌனம், அசைவு, சப்தம் போன்றவற்றை விளங்கப்படுத்துவதை இது இலகுவாக ஆக்குகிறது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் இருந்து தற்போதைய காலம் வரை முழு சக்கரத்தையும் உங்கள் புத்திகள் இப்பொழுது விழிப்புணர்வில் கொண்டுள்ளன. குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கும் போதும் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற அக்கறையை மட்டுமே நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினருடன் வீட்டில் வசிக்கும் போதும் பழைய உலகிற்கான அனைத்து பற்றுகளையும் முடித்து விடுமாறு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உங்கள் குழந்தைகள் போன்றோரை நீங்கள் பராமரிக்க வேண்டும். ஆனால் உங்கள் புத்தி தந்தையை நோக்கியே இருக்க வேண்டும். கைகளால் வேலை செய்யும் பொழுதும் உங்கள் புத்தி தந்தையுடன் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. உங்கள் குழந்தைகளுக்கு உணவூட்டும் போதும் நீராட்டும் போதும் உங்கள் புத்தியில் தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். ஏனெனில் பெரியதோர் பாவச் சுமை சேர்க்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இதனாலேயே உங்கள் புத்தி தந்தையிடம் செல்ல வேண்டும். அந்த அன்பிற்கினியவரை அதிக அளவு நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாகிய அன்பிற்கினியவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது இந்த பாகம் மீண்டும் ஒருமுறை நடிக்கப்படுவதுடன் 5000 வருடங்களுக்கு பின்னர் அது மீண்டும் தொடரும். தந்தை அத்தகைய இலகுவான வழிமுறையை உங்களுக்கு காட்டுகின்றார். அங்கு வேறு எந்த கஷ்டமும் இல்லை. சிலர் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை என்றும் அவர்களுக்கு இது கடினமாக இருப்பதாகவும் அத்துடன் நினைவு யாத்திரை மிக கடினம் என்றும் கூறுகின்றனர். ஓ, ஆனால் தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதா?
நீங்கள் தந்தையை மறக்கக்கூடாது. தந்தை நன்றாக நினைவு செய்யப்பட வேண்டும். ஏனெனில் இதன் மூலம் மட்டுமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவராகவும் ஆகின்றீர்கள். இல்லாதுவிட்டால் உங்களால் அவ்வாறு ஆக முடியாது. நீங்கள் மிகவும் சிறந்த ஆலோசனையை பெறுகின்றீர்கள். இது முழுமையாக சுகப்படுத்தும் ஒரு மருந்தும் ஆகும். இந்த யோக சக்தியின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு எந்த ஒரு நோயையும் ஒருபொழுதும் கொண்டிருக்க மாட்டீர்கள் என நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். தந்தையை நினைவு செய்யுங்கள். அது அத்தகைய இலகுவான வழிமுறையாகும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அறியாமையுடன் கடவுளை நினைவு செய்கின்றனர். தந்தை இப்பொழுது இங்கே அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் பாபாவிடம் முன்னைய கல்பத்திலும் வந்தீர்கள், பின்னர் முயற்சியும் செய்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்பவர்களாக இருந்து பின்னர் அதனை இழந்துவிட்டீர்கள் என்பதில் இப்பொழுது உங்களுக்கு திடமான நம்பிக்கை உள்ளது. இப்பொழுது பாபா மீண்டும் வந்துள்ளார். உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை நீங்கள் மீண்டும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்கிற்கு உங்களை இட்டுச் செல்லும். நாடகம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. நாங்கள் வீடு செல்ல இருக்கின்றோம். மணவாளன் வந்து மணவாட்டியை வீட்டிற்கு அழைத்து செல்வதை போன்று பாபா அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். மணவாட்டிகள் தாம் தமது புகுந்த வீட்டிற்கு செல்ல இருப்பதை குறித்து மிக சந்தோஷம் அடைகின்றனர். நீங்கள் அனைவரும் ஓர் ராமருக்கு சொந்தமான சீதைகளாவீர்கள். ராமரினால் மட்டுமே உங்களை ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியும். விடுதலை அளிப்பவர் அவர் ஒருவரே. அவர் உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றார். இது ராவண ராஜ்யம் என மக்கள் கூறிய போதிலும் அதனை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு மிக சிறந்த கருத்துகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னைய கல்பத்தை போன்றே உலகில் தந்தையால் அமைதி ஸ்தாபிக்கப்படுகிறது என பாபா உங்களை எழுதுமாறு கூறியிருந்தார். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இடம்பெறுகிறது. விஷ்ணுவின் ராஜ்யம் இருந்தபோது உலகில் அமைதி நிலவியது. அரிதாகவே சிலர் லக்ஷ்மியும் நாராயணருமே விஷ்ணு என்பதை புரிந்து கொள்கின்றனர். அவர்கள் விஷ்ணுவாகிய லக்ஷ்மி நாராயணரையும் ராதை கிருஷ்ணரையும் வெவ்வேறானவர்களாகவே கருதுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்களே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள். இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறீர்கள். சிவ் பாபா வந்து உங்களுக்கு உலக சக்கரத்தின் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் இப்பொழுது அவரால் மாஸ்டர் ஞான கடலாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்களே இந்த ஞான நதிகள் ஆவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்து மக்கள் நீராடச் செல்வதற்கு அதிக அளவு அலைந்து திரிகின்றார்கள். அவர்கள் அதிக அளவு தான தர்மங்களையும் செய்கிறார்கள். செல்வந்தர்கள் அதிக அளவு தானம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கத்தை கூட தானம் செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளவிற்கு அலைந்து திரிந்தீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஹத்தயோகிகள் அல்ல, நீங்கள் ராஜயோகிகள். நீங்கள் தூய இல்லற பாதையை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். பின்னர் ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவர்கள் ஆகினீர்கள். நாடகத்திற்கு ஏற்ப தந்தை இப்பொழுது இல்லற தர்மத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். வேறு எவராலும் இந்த தூய பாதையை உருவாக்க முடியாது. மக்கள் உங்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் அனைவரும் தூய்மையாகவே இருந்ததால் எவ்வாறு உலகம் தொடர முடியும்? அவர்களிடம் கூறுங்கள், சந்நியாசிகள் பலர் தூய்மையாக இருக்கிறார்கள். இருப்பினும் உலகம் நின்றுவிடவில்லையே. நின்றுவிட்டதா? உலக ஜனத்தொகை இப்பொழுது அதிக அளவு அதிகரித்து இருப்பதனால் மக்களுக்கு உண்ண போதிய அளவு உணவு இல்லை, போதிய அளவு தானியம் இல்லை. எனவே உலக ஜனத்தொகையை மென்மேலும் அதிகரிப்பதில் என்ன பயன்?
தந்தை உங்கள் முன்னிலையில் பிரசன்னமாகி உள்ளார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் உங்கள் பௌதீக கண்கள் மூலம் உங்களால் அவரை காண முடியாது. பாபா சதா உங்கள் முன்னிலையில் பிரசன்னமாகி உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் புத்திகள் மூலம் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உலகில் அமைதியை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை உலக அமைதியை பற்றி பேசுபவர்களிடம் கூறுங்கள். ஆகையால் பழைய உலகின் விநாசம் எங்கள் முன்னிலையில் உள்ளது. 5000 வருடங்களின் முன்னரும் விநாசம் நடந்தது. இப்பொழுதும் அனைவர் முன்னிலையிலும் விநாசம் உள்ளது. பின்னர் உலகில் அமைதி நிலவும். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்திகளில் மட்டும் உள்ளது. இந்த விஷயங்களை உலகில் உள்ள வேறு எவரும் அறிய மாட்டார்கள். வேறு எவர் புத்தியும் இந்த விஷயங்களை உணரவில்லை. சத்திய யுகத்தில் முழு உலகிலும் அமைதி நிலவியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நேரத்தில் பாரதத்தை விட வேறு எந்த தேசமும் இருக்கவில்லை. பின்னரே மற்ற தேசங்கள் அனைத்தும் வந்தன. இப்பொழுது பல்வேறு தேசங்கள் உள்ளன. இப்பொழுது இது இந்த நாடகத்தின் இறுதி கட்டமாகும். நிச்சயமாக கடவுள் இருக்கின்றார் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர் யார் என்றோ அல்லது அவர் எந்த ரூபத்தில் வருகின்றார் என்பதோ அவர்களுக்கு தெரியாது. அது ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்க முடியாது. எவராலும் தூண்டுதலின் மூலமாகவோ அல்லது தமது சொந்த சக்தியின் மூலமாகவோ உங்களை எதுவும் செய்ய தூண்ட முடியாது. தந்தையே அதி அன்பிற்கினியவர் ஆவார். நீங்கள் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். ஆகவே அவர் நிச்சயமாக பழைய உலகின் விநாசத்தை தூண்டுவார். லக்ஷ்மியும் நாராயணரும் சத்தியுகத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இப்பொழுது தமது சொந்த முயற்சிகளின் மூலமாக மீண்டும் அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை இருக்க வேண்டும். அவர்கள் பாரதத்தை ஆட்சி செய்தார்கள். சிவ் பாபா உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்த பின்னர் விடைபெற்று சென்றார். சிவ் பாபா அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்த பின்னர் விடைபெற்று சென்றார் என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். இல்லை, பாரத மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்த பின்னரே அவர் விடைபெற்று சென்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள். பாபா மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு வந்துள்ளார். அவர் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்து சக்கரத்தை சுழற்றுங்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். ஒருவர் குறைந்த அளவு முயற்சி செய்யும் பொழுது அவர் குறைந்த அளவு பக்தியை செய்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதிக அளவு பக்தி செய்துள்ளவர்கள் அதிக முயற்சி செய்வார்கள். பாபா அனைத்தையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் அது உங்கள் புத்திகளில் பதிய வேண்டும். முயற்சி செய்வது உங்கள் கடமை. நீங்கள் குறைந்த அளவு பக்தியை செய்திருந்தால் உங்களால் யோகம் செய்ய முடியாதிருக்கும். சிவ் பாபாவின் நினைவு உங்கள் புத்திகளில் நிலைத்திருக்காது. ஒரு பொழுதும் முயற்சி செய்வதில் பின்னடைய வேண்டாம். மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்பதை பார்க்கும் பொழுது இதய வழுவலை கொண்டிருக்க வேண்டாம். மாயையின் பல புயல்கள் வரும். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஷரீரம் அழிக்கப்பட்டுவிடும். ஒரு ஆத்மா தனது ஷரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது ஷரீரம் மண்ணோடு மண்ணாகி போகிறது. அந்த ஷரீரம் மீண்டும் பெறப்பட முடியாது. ஆகவே பின்னர் அதை நினைவு செய்து அழுவதில் என்ன நன்மை உள்ளது? அந்த ஷரீரம் மீண்டும் பெறப்படுமா? அந்த ஆத்மா ஏற்கனவே ஷரீரத்தை விட்டு நீங்கி மற்றொரு ஷரீரத்தை எடுத்துள்ளார். நீங்கள் அத்தகையதோர் பெரும் வருமானத்திற்காக இப்பொழுது உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கணக்கில் வரவை பதிவு செய்கின்றீர்கள். மற்ற அனைவரும் தங்கள் கணக்கில் செலவை பதிவு செய்கிறார்கள். பாபாவே கள்ளம் கபடமற்ற வியாபாரி ஆவார். இதனாலேயே ஒரு கைப்பிடி அரிசிக்கு பிரதிபலனாக அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு மாளிகைகளை கொடுக்கின்றார். அவர் அதிக வட்டி தருகின்றார்.
உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு எதிர்காலத்திற்கென உங்களால் சேகரிக்க முடியும். எவ்வாறாயினும் நீங்கள் அதை அவருக்கு இறுதியில் கொடுக்க முடியும் என்று நினைக்க வேண்டாம். இறுதி நேரத்தில் அதை வைத்து அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு மூட வியாபாரி அல்ல. அவரால் அதை பயன்படுத்த முடியாமல் இருந்தது. ஆனால் அதற்கான வட்டியை கொடுக்க வேண்டியிருந்தால் அதனால் என்ன பலன் உள்ளது? அத்தகைய மக்களிடமிருந்து அவர் எதையும் பெறமாட்டார். நீங்கள் ஒரு கைப்பிடி அரிசிக்கு பிரதிபலனாக 21 பிறவிகளுக்கு மாளிகைகளை பெறுகின்றீர்கள். நீங்கள் அதிக அளவான வட்டியை பெறுகின்றீர்கள். பாபா கூறுகின்றார், நானே முதற்தரமான அப்பாவி ஆவேன். நான் உங்களுக்கு அந்த உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். எனக்கு உரியவராகி சேவை செய்யுங்கள். அவர் கள்ளம் கபடமற்ற பிரபு என்னும் காரணத்தினால் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை, அதிலும் சூரிய வம்சத்தை பெறுவதற்கு வந்துள்ளீர்கள் என்று நீங்கள் பாபாவுக்கு கூறுகின்றீர்கள். அச்சா, உங்கள் வாய் இனிப்பானது ஆகுவதாக, அதாவது அது நடைமுறையில் இடம்பெறட்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்து 21 பிறவிகளுக்கு மாளிகைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்காக ஒரு வருமானத்தை சேமியுங்கள். 2. வீட்டில் குடும்பத்துடன் வசிக்கும் பொழுதும் பழைய உலகத்துடனான உங்கள் பற்று அனைத்தையும் முடித்து முழுமையாகவே தூய்மையாகுங்கள். அனைத்தையும் செய்யும் பொழுதும் உங்கள் புத்தியை தந்தையின் மீது ஒருமுகப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் உலக உபகாரியாகி மற்றவர்களுக்காக உங்களின் மனதில் உள்ள நல்லாசிகளால் அவர்களை முன்னேறச் செய்வீர்களாக. யாராவது ஒரு தவற்றை செய்யும் பொழுது அவர் ஓர் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார் என்று கருதி அவரை மாற்றுவதற்கு கருணையான திருஷ்டியை வழங்குங்கள். அதை பற்றி கலந்துரையாட வேண்டாம். ஒருவர் ஒரு பாறையின் முன்னால் வந்து நின்றுவிட்டால் உங்களின் கடமை அதை கடந்து செல்வதுடன் அவரையும் உங்களின் சகப்பாடியாக கருதி கடந்து செல்வதற்கு உதவுவதே ஆகும். இதற்கு ஒவ்வொருவரின் சிறப்பு இயல்பையும் பாருங்கள். தொடர்ந்து அவர்களின் பலவீனங்களை புறக்கணியுங்கள். இது இப்பொழுது எவரையும் வார்த்தைகளால் எச்சரிக்கும் நேரம் அல்ல. ஆனால் அவர்களுக்காக உங்களின் மனதில் உள்ள நல்லாசிகளால் அவர்களுடன் ஒத்துழைப்பதன் மூலம் நீங்களும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேறச் செய்வதற்குரிய நேரமாகும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் உலக உபகாரிகள் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் திட சங்கற்பம் என்ற இடுப்பு பட்டியை இருக்குங்கள். நீங்கள் உங்களின் ஆசனத்தில் குழப்பமடைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். எங்கும் தூய்மையின் தீச்சுடர் எரியும் பொழுது வெளிப்படுத்துதல் என்ற சூரியன் உதிக்கும். எப்படி அவர்கள் அந்த தீ பந்தத்துடன் எங்கும் செல்கின்றார்களோ அவ்வாறே தூய்மையின் தீ பந்தம் எங்கும் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது அனைவரும் தந்தையை காண்பதுடன் அவரை இனம் கண்டு கொள்வார்கள். தூய்மையின் தீ பந்தம் எந்த அளவிற்கு ஸ்திரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அனைவரும் இலகுவாக தந்தையை இனம் கண்டு கொள்வார்கள். அத்துடன் தூய்மையின் வெற்றி முழக்கம் ஒலிக்கும். ஓம் சாந்தி.